ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை கசின்ஸ். இன்றைக்கி நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்கை வச்சுட்டு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோங்க. நம்ம நார்மலாக சிக்கனில் காலிஃப்ளவர்லாம் 65 சாப்பிட்ருப்போம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக எக்கு 65 செஞ்சால் எப்படி இருக்கும், வாங்க இன்றைக்கி எக் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல எக் 65 செய்யறதுக்கு நான் இங்கே 9 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு அதனுடைய வெள்ளை கரு மட்டும் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நீங்கள் கிரேட்டர் வச்சு துருவி எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா முட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா. நாம் சேர்த்துருக்க இந்த மாவு தாங்க எக்கு 65க்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். அதனால் மாவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்குன பச்சை மிளகாய். கடைசியாக ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. அடுத்தது ஒரு இரும்பு வடசட்டியில் இதெல்லாம் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி உருண்டையாக சேர்த்துட்டு போண்டா மாதிரி சுட்டு எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே சுட்டு எடுத்துக்கோங்க. முட்டையை நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் நீங்கள் எண்ணெயில் விட்டிங்கன்னா அதனுடைய மேல் பகுதி எல்லாமே அதிகமாக வெந்து நம்மளுக்கு வாயில் கடிப்படும் போது அங்கங்கே குத்துற மாதிரி இருக்குங்க. அதனால் கரெக்டான பக்குவத்தில் இதை நம்ம சுட்டு எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் முட்டையை இந்த மசாலாவை கூட மிக்ஸ் பண்ணும்போது முட்டை அங்கங்கே முழுசாக தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கரெக்டாக மாவோட பைண்டிங் ஆகலன்னு அர்த்தங்க. அப்போ நீங்கள் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவோ இல்லை கடலை மாவோ ஏதோ ஒன்று சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெயில் இருக்கிற நுரை எல்லாமே அடங்கினதையுமே நம்ம இதை எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா முட்டையும் சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 2 மீடியம் சைஸ் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இந்த பூண்டு போட்டு நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வணக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா வணங்கினதையுமே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அப்படி விட்டுருங்க. இந்த சாஸ் எல்லாமே ஒரு கொதி வந்ததையுமே நம்ம சுட்டெடுத்துருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த முட்டையை அப்படியே சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நாம் சேர்த்துருக்கிற சாஸ் எல்லாமே இந்த முட்டையில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எக் 65 ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ்ஷை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.